ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th 11th 12th ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2026 நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அண்ட் அந்த அப்ளிகேஷன் டேட் என்னிலேருந்து என்னைக்கு இருக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த அப்ளிகேஷன் எங்கே போய் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா இல்லையா, அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் 10th டேரெக்டாக 12th எழுத முடியும், 11th யாரெல்லாம் எக்ஸாம் எழுதணும், அண்ட் இந்த இப்போ அப்ளிகேஷன் டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthஸில் எக்ஸாம் வந்துடும். அந்த 3 monthஸில் நம்ம எக்ஸாமில் எப்படி ஈஸியாக படித்து பாஸ் பண்ண முடியுன்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் 2 வீக்ஸில் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2nd வீக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் எப்போ அப்ளை பண்ணுன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அஃபிஷியல் டேட் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவும் போடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அதில் கொடுப்போம் அஃபிஷியலாக டேட் வந்ததுக்கப்புறம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து வந்ததே தெரியாமல் அப்ளை பண்ணுறதுக்கே மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து டைம் கொடுக்குறதே ஒரு 2 வீக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஒரு 6 month வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜூலையில் தான் நீங்கள் திருப்பியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி தான் வந்து எக்ஸாம் நடத்துவாங்க ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒன்று வந்து ஏப்ரல், இன்னொன்று வந்து ஆகஸ்ட்டோ. இந்த 2 வாட்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வாட்டி வந்து நம்ம யாரும் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் டேட்டில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோஸ் வந்து உடனே வந்து நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் போட்டோம், நீங்கள் அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் இருக்கலாம், ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3rd வீக் ஆர் டிசம்பர் 4th வீக்கில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசிங் சென்டர்லையோ ஃபோன்லேயோ வந்து அப்ளை பண்ண முடியாது. அவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் 4லேருந்து 5 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு சென்டரை அலோகேட் பண்ணுவாங்க. அங்கே மட்டும்தான் நம்ம போய் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த கவர்மெண்ட் சென்டர்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணணுன்றதையும் நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக சொல்லிவிடுவோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண முடியுமா, ப்ரௌசிங் சென்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அதை அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டுக்கான டியூரேஷன் வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் கொடுப்பாங்க. 2 to 3 வீக்ஸ் மேக்ஸிமம் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 3 வீக்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணலன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 6 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஜூலையில் தான் நம்ம எழுத முடியும், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தான் நம்ம எழுத முடியும். ஸோ அதனால் இந்த வாட்டியும் நம்ம எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டேட் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்ன்றது ஒரு கேள்வி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலனாலும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 2002 வந்து கடைசியாக படிச்சிருக்கீங்க, 10th ஃபெயில் இருக்கீங்க, இப்போ எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியும். நீங்கள் ஆல்ரெடி 9th வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ ஆகிட்டு இப்போ 10th நம்ம ப்ரைவேட்டாக எழுத முடியும்னா எல்லாருமே எழுத முடியும். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்றது உங்களோட ஏஜ் 14.5க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்களும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம், இல்லை அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் கேளுங்க. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும் என்னென்னா, இந்த 3 monthஸில் எப்படி பாஸ் பண்ணலாம்ன்றது நிறைய பேர் கிட்ட இருந்தாங்க. இப்போ எக்ஸாமுக்கு வந்து இப்போ நம்ம ஜனவரி அப்ளை பண்ணிட்டோம்னா மார்ச்சில் எக்ஸாம்ஸ் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 60 to 80 days தான் எக்ஸாமுக்கு இருக்கும். ஸோ அந்த 2 to 3 months நம்ம எப்படி எக்ஸாமுக்கு படித்து பாஸ் பண்ண முடியும் ஈஸியான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே எடுத்துகிட்ருக்கோம். இது வரைக்கும் 1200+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருக்கோம். அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுப்பாங்க. கூகுள் மீட்டில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 10th 11th and 12th எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி டேரெக்டாக கேளுங்க. அண்ட் அந்த ஆன்லைன் கிளாஸஸ்மே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்க எல்லா லெசன்ஸுமே வந்து கவர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10thலேயே சயின்ஸில் வந்து ஒரு 10 to 15 லெசன்ஸ் இருக்குன்னா அந்த 15 லெசன்ஸுமே இந்த 60 to 80 daysல நம்ம கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த 10 லெசன்ஸ்லேருந்து நம்ம ஒரு 5 to 6 லெசன்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. கிளாஸஸ் வந்து லெசன்ஸே வந்து எடுப்பாங்க, ஜஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போக மாட்டாங்க.
லெசன்ஸே வந்து எடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூல்ல அந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குன்றது. அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டைரக்ட்டா டீச்சர்ஸ் கிட்டயுமே கேட்டுக்க முடியும். Google Meetல தான் கிளாஸஸ் வந்து நடக்க போது. ஸோ உங்களுக்கு இதில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி வாட்ஸ்அப் நம்பர்லயும் வந்து மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லயும் பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி 3 இயர்ஸாவுமே எடுத்துட்டுருக்கோம். அதுக்கே நம்ம சேனல்ல வந்து நீங்க வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அதையும் போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம 3 இயர்ஸா ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்ததெல்லாம் பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அத போய் பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லா அப்டேட்ஸையும் வந்து நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.